அழாதப்பா. வேணாப்பா, அழாதப்பா. வலிக்குதுப்பா, வேணாப்பா, வலிக்குது. கூட்டிட்டு போனா தம்பி தங்கச்சிலாம் பத்திரமா பாத்துக்கப்பா. குடிக்காதப்பா. தாய் இல்லாத பிள்ளை எப்படி கரை சேர்க்க போறோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு தம்பி. இப்ப கையும் போயிடுச்சு. இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சு சேர்ந்துருக்கீங்களா? பணம் ரொம்ப செலவாக நான் அவ்வளோ படத்துக்கு இருக்குது. என்ன செலவானாலும் முதலாளி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் அமைதியாரு. ஐயா, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி பாச்சுங்க ஐயா. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். எப்படா இருக்கா? இப்போ தான் நினப்பு வந்துச்சு. மொத்த கை இல்லாமல் அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய டாக்டர்கிட்ட பேசுங்க. கொஞ்சம் இப்படி வா. காலையிலே பேசிட்டேன். உசுரை காப்பாற்றுனதே பெரிய விஷயம், கையை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவள் தலைவிதி அவ்வளோதான், நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளை காயம் ஆடுற வரைக்கும் நீ எங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க. எத்தனை நாளானாலும் உன் செலவுக்கு நான் பணம் தரேன், சரியா? முதலாளி, இன்னும் ஒரே ஒரு வாட்டி பெரிய டாக்டர்கிட்ட பேசி பாருங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம ஜிஹெச் கூட்டி போயிடுவோம். அங்கே செலவு கம்மி. ஜிஹெச்லாம் வேணாப்பா, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கவனிச்சிக்கிற மாதிரி அங்கே கவனிக்க மாட்டாங்களா? செலவை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இந்த செலவுக்கு வச்சுக்க. இங்கேயே ரூம் எடுத்து தங்கினா நிறைய செலவாகும். ஏற்ற மாதிரி லாட்ஜ் இருக்குது, அங்கே போய் தங்கிங்க, சரியா? சரி. இங்கே வா மாசி. இந்த வச்சுக்கோ, அழாத, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கப்பா, பார்த்துக்கிறேன், தைரியமாக இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. உங்களை தான் அந்த தர்மரா சவாரி நம்பிக்கிட்டு இருக்கேன். சரி, உட்கார். ரங்கா, நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பிள்ளைய நம்ம இங்கே சேர்த்துக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, புரியுதா? முக்கியமாக அந்த சங்கத்தை ஆளுங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அவனுங்களுக்கு தெரிஞ்சால் நஷ்டீடாக பெரிய அமௌண்ட் கேட்பானுங்க. நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லைப்பா அவனுக்கு கேட்குற அமௌண்ட்லாம் கொடுக்குறதுக்கு. பேங்கில் லோன் போட்டு தானே தறி போட்டிருக்கேன். மாதம் மாதம் டியூ கட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. என்ன முதலாளி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? தாய் இல்லாத பொண்ணு முதலாளி. இனிமேல் யார் அவளை கல்யாணம் பண்ணிக்குவா? பாவம் இல்லையா? அவளுக்கு துரோகம் பண்ணால் நம்ம குடும்பம் விளங்காது முதலாளி. ஏய், நானும் அந்தளவு கல் மனசுக்காரனாடா? அந்த பிள்ளை கை போனதுக்கு நஷ்டீடாக ஒரு 20-30 கொடுத்துடலாம்டா. ஏன் நீ அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அது விட்ற. 8 வருஷமாக நம்ம தறியே கதின்னு கிடந்துச்சு முதலாளி. பார்த்து செய்யுங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, விடு. ஓகே, சொன்னதெல்லாம் மனசில் இருக்கட்டும். மறுபடியும் குடிச்சிட்டு வந்துருக்கிறியா? உள்ளவையா துக்கம் தாங்கல. என்ன செய்யுது? பிள்ளைய பற்றி ஒரு நினப்பு இருக்குதாப்பா. உட்கார், உட்காரியா. என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தம்பி. நான் என்ன செய்வேன்? குடியை நிறுத்து, எல்லாம் சரியாயிரும். முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. நீ நினைக்கிற மாதிரி முதலாளி ஒன்று நல்லவன் இல்லை. அவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் உன் பொண்ணை கொண்டே சேர்த்தது. 10,000-20,000 கொடுத்து உன்னை ஏமாற்ற பார்க்குறான். அவன் நல்லவன் இல்லை, அவனை நம்பாத. நியாயமாக உன் பொண்ணோட கை போனதுக்கு அவன் ஒரு பெரிய தொகையை நஷ்டஈடாக கொடுக்கணும். முதலாளிகிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்காமல் நீ விடக்கூடாது, புரியுதா? தம்பி, அவன் முதலியை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. அவர் ரொம்ப நல்லவர். என் பொண்ணு உஷார் இல்லாமல் திரிஞ்சு கையை வழுத்துட்டு அவர் என்ன செய்வார்? அழகா போய் அவரை பேசிட்டு முதலாளிலாம் சொல்லாதையே. இதோ நம்ம நேரம் நம்ம இப்படி ஆணுன்னு இருக்கு. இப்படி போதையில் இருந்தால் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? அட, யாருங்க இப்ப சாதி பார்க்கறா? ஆமா, யாருங்க இப்ப சாதி பார்க்கறா? அட, யாருங்க இப்ப சாதி பார்க்கறா? ஆமா, யாருங்க இப்ப சாதி பார்க்கறா? என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் விடியறதுக்குள்ள சேலத்துக்கு போய் ஆகணும். என்ன விஷயம்? எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு காமராஜர். அட, யாருங்க இப்ப சாதி பார்க்கறா? ஆமா, யாருங்க இப்ப
யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்னன்னு இருக்காமல் இவ்வளோ தூரம் வந்து விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே உங்களை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நம்ம தோழர்கள்ட்ட கலந்து பேசிட்டு காலையில் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். சரியா? தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இந்த விவகாரத்தை நான் தான் இங்கே வந்து உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் என் முதலாளி கோவிந்தராஜ் என்னை பிழைக்க விட மாட்டான். சொல்ல மாட்டேன். சரியா? நீங்கள் போங்க. அழாத. அழாதீங்க அழாதீங்க. அந்த ரூமில் இருக்கு, போய் பாருங்க. போங்க. போ. வணக்கம் தோழர். வணக்கம் தலைவர். வாங்க. மேலே 2வது மாடி 8வது நம்பர் ரூம். யாருக்கும் தெரியாம சீக்கிரம் போய் பாருங்க. நான் சொல்லலை, அந்த கைப்பான பிரச்சனையை நம்மகிட்ட கொண்டு வந்தது இவர் தான். நீங்க தானா? ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க தோழர். சூப்பர் தோழர். உங்களை மாதிரி தைரியமான ஆளுங்க தான் தேவை. முதலாளி எங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டிடலாம். என்ன தலைவர், யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னல. இவங்க நம்ம சங்கத்து ஆளுங்க தான், யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி, முதலாளி ஆளுங்க யாரும் நம்மளை பாத்துற போறாங்க. அதனால நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். அங்க வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. பயங்கர புத்திசாலியாக இருப்பார் போலுக்கு. கவனமாக இருக்கக்கூடாதா? எத்தனை வருஷமா வேலை பார்க்குற? 8 வருஷமா. உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது தெரியுமில்ல? தெரியும். ஏன் யாருமே அங்கே வந்து சொல்லலை? ஏங்க நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு இதெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் தறி சங்கத்து ஆளுங்க. நீ யாரு? நானும் இந்த பிள்ளையும் ஒன்றா ஒரே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம். ஏப்பா, தறி ஃபேக்டரியில் நூல் போடுற புள்ளிக்கு கை போயிருக்கு. இதெல்லாம் வந்து சங்கத்தில் சொல்ல மாட்டீங்களா? என்ன அமைதியாக இருக்க? உன் முதலாளி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்களாம் வந்திருக்கணும். முதலாளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்ன வேலை பார்க்குறீங்க? மாட்டுத்தர வேலை பார்த்துக்கிட்டு. சொல்கிறாங்க முதலாளி, அந்த பிள்ளைக்கு கை போன விஷயம் தெரிஞ்சு சங்கத்துக்காரங்களாம் ஆளுங்களோட நேராக ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டாங்க. என்னடா சொல்கிற? எப்போ வந்தாங்க? இப்போதான் வந்த உடனே அந்த சங்கதியை ஏன் சங்கத்தில் சொல்லலைன்னு என்னையும் மிரட்டுறாங்க. அந்த உங்கள் முதலாளி கலவணி இப்போ சொல்ல வேண்டாம்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே பேசல முதலாளி, அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். டேய், ஏதாவது சொன்னால் அடிச்சு மூஞ்சிஞ்செல்லாம் உடச்சிருவாங்க போல இருக்கு. ஹலோ முதலாளி, ஏன் நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ மோசமான ஆளுகளாக இருக்கானுங்க பார்த்தியா? அந்த பொண்ணுக்கு கை போனதை கண்டுபிடிச்சதும் இல்லாமல் எந்த தறி ஃபேக்ட்ரியில் என்ன நடந்தாலும் கண்டுபிடிச்சிடானுங்கடா. இங்கே பாரு, இவனுக்கிட்ட மாட்டணும்னு வையே நம்மளை தொழில் பண்ண விட மாட்டானுங்கடா. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவனுக்கு நோண்டி நோண்டி விசாரிப்பானுங்க. நீ வாயை திறக்காத. நான் தலைவரை கூட்ட அங்கே வர்றேன். நாங்கள் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறோம். சரியா? அதை எடுத்துக்கிட்டு வாயா. கோவிந்து, டாக்டரை பார்த்து கட்டுப்பிடிச்சிட்டு போயிடலாமா? வாங்கண்ணே, இவனுக்கு பிரச்சனை முடிச்சு அப்புறம் பிடிச்சிக்கலாம். இவங்க தான். நீங்கள் எப்பப்போ வந்தீங்க? எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க? அங்கே வீட்டுக்கு வந்திருந்தா அங்கேயே பேசிருக்கலாம்ல? ஆமாண்ணே, எங்கள் ஃபேக்ட்ரியில் நூல் கோக்குற பிள்ளைக்கு பெல்ட்டில் கை மாட்டி கை கட்டாயி போச்சுன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புனீங்கல்ல, அங்கே வந்து பார்க்குறதுக்கு. என்னப்பா பேசுகிற? அடிபட்ட பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்க்க பார்ப்பாங்களா இல்லை உனக்கு தகவல் சொல்லிட்டு இருப்பாங்களா? எப்படியோ விஷயம் தெரிஞ்சு வந்துட்டீங்கல்ல. எங்களுக்கு தெரியாமல் போயிருந்தா 5-10 கொடுத்து ஏமாற்றிருப்பீங்க. இந்த பாருங்க, ஏமாத்துறீங்கலாம் பேச வேண்டாம். இங்கே யாரையும் ஏமாற்ற வரல. சிவலிங்கம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோப்பா நஷ்ட ஈடு வாங்கி தரலான் இருக்க? நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது. பொண்ணை பெற்றவருக்கார அவர் கூப்பிட்டு கேளுங்க. தோழர், அவர் கூப்பிடுங்க. யோ, தோழர்லாம் என்ன கூப்பிடாதீங்க. நான் என் முதலாளி சொன்னதான் கேட்பேன். யோ, இங்கே வாயா, முதலாளி கூப்பிட்றாருல. பாப்பா, ஏப்பா உன் பிள்ளைக்கு எவ்வளோ நஷ்டம் எதிர்பார்க்குற? கேட்குறாருல, சொல்லுங்க. சொல்லியா கேட்குறாருல? 3 லட்ச ரூபா கொடுங்க. எது? என் பிள்ளைய நான் கரை சேர்க்க முடியும். 3 லட்சமா? அவ்வளோ பணம் கொடுத்தா தறியை விற்று தலையில் துண்டை போட்டு நான் வேற எங்கேயாவது போக வேண்டியதான். தொழிலாளிக்கு நஷ்டம் கொடுத்து எந்த முதலாளியும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அதுக்காக 3 லட்ச ரூபா கேட்டா எப்படிப்பா? அந்த ஷார்ட் பெல்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ நஷ்டம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஏழைங்க உயிரை மயிர் மாதிரி பார்க்குறது. கை இல்லாமல் பாவம் அந்த பொண்ணு காலம் பூரா. கம்மியாக தான் கேட்குறாரு, கொடுங்க. சரிப்பா, வார்த்தையை அளந்து பேசு. இங்கே பாரு, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. எங்கள் சங்கத்தாள்கிட்ட பேசி முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். 2 நாளில் பணம் வரலன்னா ஊருக்குள்ளே எந்த ஃபேக்ட்ரியும் ஓடாது. ஃபேக்ட்ரி ஓடாதா? வா. பார்த்தீங்களா எவ்வளோ திமிரா பேசுகிறாங்கன்னு? நம்ம முதலாளிங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் இந்த பேச்சு பேசுவாங்களா? இவங்க எல்லாம் என்னமோ முதலாளிக்கு பணம் கொட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முதலாளியாக இருந்து பார்த்தா தானே தெரியும். ஃபேக்ட்ரியை மூடுவன்றான். எனக்கு என்ன தெரியும்? வாங்கப்பா.
அண்ணா உட்காருங்கண்ணே. மாப்பிள்ள வாங்க. என்ன லேட் ஆயிடுச்சா? ஒரே டிராஃபிக் ஜாம் மாமா. உட்காருங்க. நீ தான் போனாட அப்பனா? ஆமாம் சார். உட்காருங்க. இந்த அடி. இல்லை வேணாம் முதலாளி. ஏய் குடிப்பா. தப்புங்க. ரொம்ப பிகு பண்ணாத. நீ சாராயம் குடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒஸ்தியான சரக்கு இதெல்லாம் வேற எங்கே அடி போகிற நீ? இந்த புடியா சும்மா அடி. ஏப்பா உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? வேணாம் இந்த புடி அரியா. ஒன்றும் தெரியாமல் நடிப்பான். சும்மா அடி, கூச்சப்படாத. ஏப்பா அம்மாசி, உன் பிள்ளைக்கு நான் பணம் தர மாட்டேன்னு சொன்னேன்னா நீ எதுக்கு சங்கத்தாள் கிட்ட போன? ஐயோ முதலாளி, நான் உங்ககிட்ட போலிங்க முதலாளி. அந்த சங்கம் எந்த திசையில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க முதலாளி. உங்களை சாமி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேச்சை நான் மீறுவேன் முதலாளி. என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? அதானே நான் தான் அப்போவே சொன்னேன் கோவிந்து, இவனுக்குலாம் அவ்வளோ தூரம் யோசிக்க தெரியாது. எவனோ தூண்டி விட்டுருக்கான். இங்க வா. இதில் ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்து? கையெழுத்து போட தெரியாதா? இதுலேயே வை. இந்தாப்பா பாக்கெட்டில் வச்சுக்க பத்திரம். உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா நான் சும்மா விட்டுருவேண்ணே. உட்காரு. 30,000. என்னடா ரங்க சந்தோஷமா? இந்தா இன்னும் கொஞ்சம் அடி. அதான் பணம் வாங்கிட்டில்ல, பாக்கெட் நிறையா கும்முன்னு பிதுங்கி நிற்கிதுவார். அதிர்ஷ்டக்காரன். ஏன் முதலாளி, இப்போ வெத்து பேப்பரில் கை நாட்டு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டீங்க. விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு சங்கத்துக்காரங்க வந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கேட்டா என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய பார்த்து அப்பனே கை நீட்டி பணம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரங்க என்ன வந்து என்கிட்ட கேட்குறது? என் மாப்பிள்ளை எது கூப்பிட்டு வந்திருக்கேன்? அவர் என்ன சாதாரண ஆள் நினச்சிட்டு இருக்கியா? எஸ்பி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. சங்கத்து ஆளுங்க ஏதாவது ராங்கு பண்ணானுங்கன்னு வையே, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருவாரு. ஏன்பா நீ எதுவும் நாளைக்கு மனசு மாதிரி சங்கத்து ஆளுகிட்ட உழையிட மாட்டேல்ல? ஐயோ முதலாளி, என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? என் புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் மனசு மாற மாட்டேன். என்னைய போய் சந்தேகப்படுறீங்க முதலாளி. பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. நாளைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து உன் பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி காரில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? தேங்க்ஸ். அறிவு இருக்காயா உனக்கு? நேற்று அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், இப்படி போய் பண்ணி வச்சிருக்க. அவர் என்ன உனக்கு சொந்தமாக பந்தமா இல்லை உன் ஜாதிக்காரனா? அவருக்கு இருக்கிற அக்கறை கூட உன் பொண்ணு மேலே உனக்கு இல்லையே. என்ன தலைவரை, நான் தான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அட விடுங்க தோழர், இப்போ அதுவா முக்கியம். இல்லை தலைவர், முதலாளி தான் ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சு. ஆமாம், மூத்திரத்தை ஊற்றி கொடுத்தாங்க, இவர் குடிச்சார். முதலாளி எத்தனை மணிக்கு வரேன்னு இருக்கான்? ஒரு 10:30-11 மணிக்கு வரேன்னு இருக்காரு. தோழர், நம்ம சங்கத்தாளுங்க ஒரு 10 பேர் இங்கே வர வைங்க. சரி, நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் வார்டுக்கு போங்க. இப்போ ஏன்னு ஒரு மாதிரி இருக்க? டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேம்மா. இல்லை சாப்பிடலாமா? ஏன்னு? எல்லாம் என்னால் தான். என்ன பண்ணி தொலைச்ச? இல்லை ரங்க உனக்கா இவ்வளவு கஷ்டப்படுறது தெரியாது. முதலாளி சரக்கு வாங்கி கொடுத்து பணத்தை கொடுத்தோடனே பத்திரத்தில் கையெழுத்து. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இங்கேருந்து போயிட்டு நான் செத்தாலே என்ன பார்க்க வராத. என்னை பார்த்துக்க ரங்கன இருக்கு, சங்கத்துக்காரங்க இருக்காங்க. உனக்கு ஒரு பொண்ணே இல்லைன்னு நினைச்சுக்கோ. போ, என் கண்ணு நிக்காத, போயிடு. முதலாளிகிட்ட உன் பேரில் சத்தியம் பண்ணி கொடுத்து. ஆமா, உன் சத்தியத்தை தூக்கி அடுப்புல போடு. வேணா உன் திருப்திக்கு ஒன்று பண்ணலாம். மஞ்சள் துணியில காசை முடிஞ்சு வை. மாரியத்தா கோயில காணிக்கையா போட்டு வரலாம். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை ரங்கா, எல்லாம் கிளம்பி கீழே வாங்க. கார் ரெடியாக நிற்கிது. காரில் இருங்க, நான் பணத்தை கட்டி வந்தேன். ஏய் பார்த்து கூட்டு வாப்பா பிள்ளைய. என்னப்பா எத்தனை பேர் வந்துருக்கீங்க? என்ன விஷயம்? நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க? அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போகிறேன். நஷ்டம் எடுத்து கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் அப்பா என்ன பேசி கொடுத்தாச்சு. சத்யா, பொண்ணோட அப்பனையும் ரங்கனையும் கூட்டு வாங்க. ஏப்பா இங்க வாங்க. ஏய், பணம் வாங்கிட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டில,
அவங்ககிட்ட சொல்லு. ஏறங்க நீ சொல்கிற? இல்லை முதலாளி, காலையில் வெள்ளனம் வந்து அம்மாவாசி என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டு மிரட்டி நாங்கள் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்னை அடித்தாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் முதலாளி. ஆமாம் முதலாளி, தம்பி சொல்கிறதெல்லாம் நெசந்தான். யோ அப்பா தொழில் ஏமாத்த எறாங்க யார் மேலே கை வைக்கிறேன்? என்ன சத்யா, அண்ணன் மேலே கை வச்சிட்டீங்க? என்ன இருந்தாலும் அவர் முதலாளி இல்லையா? என்னப்பா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுறீங்களா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்க, எல்லாரும் உள்ளே போயிடுவீங்க. கூப்பிடியா போலீஸை? நாங்கள் பார்க்காத போலீஸா? இங்கே பாருங்கள், நியாயமாக பார்த்தா அந்த பொண்ணோட கை கட்டானவொடனே லோக்கல் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கணும். சட்டப்படி அதையே நீங்கள் செய்யலை. ரெண்டாவது, ஒரு அப்பாவையே கூட்டு போய் தண்ணி ஊற்றி கொடுத்து எஸ்பி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சொந்தக்கார போலீஸை வச்சு மிரட்டியிருக்கீங்க. மூணாவது, இபி ஆஃபீஸில் வேலை செய்கிற நீங்கள் தறி ஃபேக்ட்ரி ஓட்டிகிட்ருக்கீங்க. இப்படி எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு நியாயம் கேட்க வந்த எங்களை ரவுடின்றீங்களா? இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் கேட்ட நஷ்டேடை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே சட்டப்படியும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தெரியும், சட்ட விரோதமாகவும் நடவடிக்கை எடுக்க தெரியும். என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கணும். பொண்ணோட அக்கௌண்ட்டில் போடுங்க. டேய், ஏன்டா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற? வீட்டுக்கு போல? இல்லைண்ணே, ஏன்டா? எங்கள் அப்பா வார வாரம் ஏன்டா கூலி கம்மியாக தரேன்னு சொல்லி அடிச்சு இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருண்ணே. சரி விடு, வீட்டுக்கு போ, நான் அப்பாட்ட பேசுகிறேன். இல்லைண்ணே, அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருண்ணே. ஏண்ணே, நம்ம முதலாளி மட்டும் இப்படி இருக்காரு, என்னை மட்டும் ஏமாத்திட்டே இருக்காரு. எல்லா முதலாளியும் அப்படித்தான்டா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சு எல்லா வேலையும் கற்றுக்கோ. வேற ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வேலை செஞ்சுன்னு வச்சுக்கோ. நல்லா கூலியும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். கிளம்பிப்போ. 4 வருஷமாக வேலை செய்கிறேண்ணே. எத்தனை முறை அந்த முதலாளி அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கமாக திட்டியிருப்பார், அடிச்சிருப்பார். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நான் வேலை செஞ்சேன். இனிமேல் கற்றுக்கலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவமானமாக இருக்கிறேன். இனிமேல் அந்த ஃபேக்ட்ரிக்கெல்லாம் நான் வேலைக்கு வர மாட்டேன். வெளியூரில் போய் எங்கே வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன். அந்த முதலாளி நான் சும்மா விட மாட்டேண்ணே. ஏன்டா அவர் அழுகிறத கண்ணால் பார்க்கணுண்ணே. டேய், லூஸு மாதிரி உளறிக்கிட்டு காலையில் ஃபேக்ட்ரிக்கு வா, முதலாளிகிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போ கிளம்பி வீட்டுக்கு போ, அப்பாட்ட நான் பேசுகிறேன். புரியுதா? போ. ஒரே புகை. ஒரு ஃபேக்டரி எரிச்சிட்டாங்க, யாருன்னு தெரியல. ஆனா நீங்க தான் எரிச்சீங்கன்னு சித்தப்பா உங்களை தேடிட்டு இருக்காரு. அவர் பார்த்த அவ்வளவுதான், இங்க இருந்து போயிடுங்க. என்னடி சொல்றேன்? ஏய் நில்றா, போங்க, சீக்கிரம் போங்க. நில்றாங்கல நில்றா. சித்தப்பா, அவருக்கு எதுவும் தெரியாது சித்தப்பா. ஐயோ சித்தப்பட கொண்டு என்ன போடு தெரியாத நினைச்சா? எனக்கு தெரியாது அப்பா, சித்தப்பா. ஓட்டடுவி போவுல. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏய் சந்திரா, அவன தோப்பு கொண்டு வாடா, விட்றாத. அங்க போய் கட்டி வை. எனக்கு தெரியாது. ஏய் நிறுத்துடா. சங்கத்தால கூட சேர்ந்தா இன்னும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? சொல்றேன், விட்றா வண்டியா. ஏய் அடிங்க சார், அடிங்க சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லுங்க சார். விடுங்க சார். விடுங்க சார். யார் விட்ட வேலை? ஐயோ, சங்கத்த ஆளுங்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியா நடிக்கிற? சார், எஃப்ஐஆர் போட்டு இவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் சார், இவனுக்கு அடி பத்தாது. அடிச்சு கையை காலை முறிச்சு ஊனமாக்கி விடுங்க. ஊருக்குள்ள இழுத்துட்டு தேட்டும். இதுக்கு மேலே அடிச்சா அவன் செத்துருவான். சாகட்டும். நெஞ்சில் சீல் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற மாதிரி பண்ணுங்க. இதுக்காக என்ன வேணுங்க நான் செய்கிறேன். அக்கா, தலைவர் இருக்காரக்கா? யாருமா நீங்க? என்ன விஷயம்? இல்ல, எங்க ஃபேக்டரியில வேலை செஞ்ச ரங்கனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? அந்த மனுஷன் ஃபோனை கையில் வச்சுக்க மாட்டாரே. சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் சங்கத்து ஆளுங்க கிட்ட சொல்லி அவருக்கு தகவல் சொல்ல சொல்கிறேன். சரிங்கக்கா. அப்படி பண்ணிட்டேன். இல்லைம்மா, நீதான் வீட்டுக்கு வந்தா வேலை செஞ்சு சமையலங்க கூலி கேட்டு அடிக்கிறீல்ல, என்ன பண்ணுறது? அழகண்ணா, அப்பா மன்னிச்சிடுறா. அப்பா, நம்ம ரங்கன வேலை எந்த தப்பு இல்லைப்பா. நீ அழகாப்பா ரொம்ப அடிச்சிட்டாப்பா வர. என்னப்பாச்சு? தலைவர், என்னை எப்படியாவது வெளியில
மன்னித்துருங்க தலைவரே, இல்லைன்னா அடிச்சே கொண்டுருவாங்க போல இருக்கு. இருங்க தலைவரே, இருங்க. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். வாங்க. தங்கத்து ஆளுங்க வந்திருக்காங்க ஐயா. யோ இவங்களே ஏன் உள்ள விட்ட? வெளில போங்கயா. அவர் என்ன தப்பு பண்ணான்னு அவரை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க? யோ வெளியில் அந்த சரவணா பையன் இருக்கான்ல, அவனை கூப்பிடு. டேய் சரவணா, வாடங்க. இவனும் அந்த ரங்கனும் சேர்ந்து என்ன பண்ணானுங்கன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா நடந்துச்சு? அது வந்து நான் தானே ஃபேக்ட்ரிக்கு நெருப்பு வச்சேன். ஏன்ப்பா அப்படி பண்ண? முதலாளி வேலை வாங்கிட்டு சரியாக கூலி கொடுக்காம ரொம்ப நாள் ஏமாத்திட்டு இருந்தாருண்ணா. அந்த கோபத்தில் தான் நான் நெருப்பு வச்சேன். ரங்கனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அப்படி தானே? ஆமாம் சொல்கிறா சார். அவன் தானே அவனை நெருப்பு வைக்க சொன்னா. ஏன் சார் சின்ன பையனை மிரட்டுறீங்க? நீ தைரியமாக உண்மையை சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன். உண்மையை சொல்கிறா, தலைவர் கேட்குறாருல்ல. ஆமாண்ணா அவர் சொல்லி தானே, ரங்கனை சொல்லி தானே ஃபேக்ட்ரிக்கு நெருப்பு வச்சேன். நான் தலைவரே இதுக்கு என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பயந்து போய் சொல்கிறான். நீங்கள் ரங்கனை கோர்ட்டில் ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்போ கோர்ட்டில் ஒப்படைக்கணும், எப்போ சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் போகலாம். முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு ஒரு அப்பாவை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்களே, நீங்கள் போலீஸா இல்லை கூலிப்படையா? யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதே ஃபயர் கேஸில் உங்கள் 2 பேரும் உள்ள தள்ளி பிரித்து மேய்ச்சிருவேன். ஜாக்கிரதை. இந்த மெட்டல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் காட்டுங்க. உங்களை மாதிரி 1000 மூர்த்தியை பார்ப்போம். யோ 2 பேரையும் நக்சலைட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சுடியா சுடியா பாப்பா, சுடே. உள்ள வைங்க சார். தலைவரே வாங்க வாங்க நீங்கள் வாங்க. அதெல்லாம் ஒன்று வாங்க வாங்க வாங்க. ஏப்பா நம்ம ஏன்ப்பா இந்த விஷயத்தை கலெக்டர், டிஆர்ஓ, ஜட்ஜி இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தக்கூடாது? என்ன சொல்கிறீங்க? அதான்ப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் ஒரு அப்பாவி தொழிலாளியை பிடிச்சி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, கொலை முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியப்படுத்துவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவங்களை எங்கே பிடிக்கிறது? அப்படியே பார்த்தாலும் இதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. கலெக்டர், டிஆர்ஓக்கெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆனால் ஜட்ஜுக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவெல்லாம் கிடையாது. 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி அடிச்சு கொலை பண்ணவனுக்கே ஜாமீன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பிற்போக்கு கோர்ட்லேயே ஜனநாயகத்தை மதிக்கிற நீதிபதிகளும் இருக்காங்க. முயற்சி பண்ணி பார்ப்போமே. ஓகே சார். என்னால் என்ன செய்ய முடியும்னு பார்ப்பேன். ஐயா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். என்ன சுடுறதுக்கு உத்தரவு வாங்கிட்டார் அவங்க ஐயா? இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்காரு. வாங்க தலைவரே, உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்கள். இருங்க, என்ன அவசரம்? ரைட்டர் சார், ஸ்ட்ராங்காக 2 காஃபி சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என்ன விஷயம் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை தலைவரே, நீங்கள் போன அப்புறமா யோசிச்சு பார்த்தேன். ஒரு அப்பாவி மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறது தப்புன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, உங்கள் முன்னாடி துப்பாக்கிலாம் வேறு காமிச்சிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் கேலண்டரில் பார்த்தேன், நேற்று என் ராசிக்கு சந்திராஷ்டமம் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் முதலாளியை கூப்பிட்டு பேசி அந்த ஆளை வெளியில் விட்டுடலான்னு டிசைட் பண்ணேன். என்னப்பா எதுவும் பேசாமல் இருக்கீங்க? நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லையா? ரைட்டர், அந்த ரங்கனை கூட்டு வாங்க. பாருங்க தலைவரே. சார் சொல்லுங்க. அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாவது பணம் கொடுங்க சார். அது கொடுக்கலாம் சார். யோ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பணம் கொடுக்குறீங்களா? யாருக்கே வேணும் உங்கள் பணம்? சத்யா சும்மா இருங்க. ரங்கா அதை வாங்கிக்கோங்க. அவர் ஒன்றும் உங்களுக்கு சும்மா கொடுக்கல, உங்களை கொடுமைப்படுத்தினாக்கா நஷ்டேடு கொடுக்குறாரு. பார்த்து இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்க. மனசில் எதுவும் வச்சுக்காதப்பா. உடம்பு சரியானதுக்கப்புறம் வேலைக்கு வா. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கோங்க. சேலம் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து தொழில் கூப்பிட்றாரு. கொடுங்க. தோழர், காலையிலே ஜட்ஜையா டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணாரு. இப்போ டிஎஸ்பி அங்கே தான் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. நீங்கள் ஸ்டேஷன்லேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். நான் தாங்க ஹைகோர்ட்டுக்கு தகவல் கொடுத்த விஷயத்தறி நெசவாளர் சங்க தலைவர். இவர் தாங்க அந்த இன்ஸ்பெக்டரால் பாதிக்கப்பட்டவர். இங்கே பாருங்க, முதலாளியோட சேர்ந்துக்கிட்டு நிறைய பணம் கொடுத்து எங்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க. என்ன அது? நைட்டு கேட்டது ராங் இன்ஃபர்மேஷன் சொன்ன? இல்லைங்கய்யா, தெரியாமல் அது வந்து. நீ அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் யாரு? என் ஃபேக்ட்ரியை தான் நெருப்பு வச்சு கொடுத்துனாங்க சார். அவங்கள கூப்பிட்டு உள்ளவாயா? நீ நெருப்பு வைக்கலன்றதுக்கு என்ன ஆதாரம்? சார், அவன் தான் முதலாளி கூலி கொடுக்கலன்னு நெருப்பு வச்சான் சார். இன்ஸ்பெக்டருக்கு பயந்துக்கிட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மையை சொல்லுவான் சார். டேய் சரவணா, இங்கே யாருக்கு நீ பயப்பட தேவையில்லைடா. நடந்த உண்மையை சொல்லிடுறா. தம்பி உண்மையை சொல்லுப்பா. நீ சொல்கிறதுல தான் சார் எதிர்காலம். இன்டெரக்டாக அவனை மிரட்டுறார் சார். ஏய் தம்பி, நீ சொல்லு. ஐயா,
முதலாளி நான் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப நாளாக கூலி கொடுக்காம என்ன ஏமாத்திட்டு இருந்தாரியா. அந்த கோபத்தில் ஐயா போய் நெருப்பு வச்சிட்டேன். மற்றபடி ரங்கனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா. யோ மூர்த்தி, பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, இந்த ஆள் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடு. ஓகே சார். சார் சாரி சார், பார்த்து பண்ணிக்கலாம் சார். யோ வெளில போயா, போயா வெளியே. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. நன்றிங்க, வாங்க. யோ கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார் என்னன்னு தெரியாம முதலாளி பணம் கொடுத்தாருன்னு சொல்லி நீ இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கிற. நாங்களே அவங்கள சாப்பிட்டா தான் ஹேண்டில் பண்ணுறோம். பெரிய புடிங்கி மாதிரி. ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க. என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. உன் மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னா என்னைய கூப்பிட்டு கூண்டு நிற்க வச்சிருவாங்க. சார் இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார்? உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். சங்கத்துக்காரங்கிட்டையும் அடிப்பட்டவங்களையும் ஏதாவது பேசி பணத்தை கொடுத்து உன் வேலையை காப்பாற்றிக்கிற வழியை பாரு. எஸ் சார். சரிங்க. ஆமாம், வெளியில் இருக்கும். தலைவரே, உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன். ரொம்ப சாரி. நடந்து போச்சு. இந்த பிரச்சனையை இதோட பேசி சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா என்னோட வேலை போயிடும். துப்பாக்கி எடுத்து முகத்துக்கு நேரம் நீட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போகலாமா வேண்டாமாலாம் நான் முடிவு பண்ண முடியாது. அங்கே பேசுங்க. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உனக்கு பணம் காசு வேணாலும் தரேன். இந்த கோர்ட்டு கேஸ்லாம் வேணா உன்னை அடித்ததுக்கு மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். சார், உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மகாத்மா இல்லை சார். இந்த 2 நாளில் நீங்கள் என்னை பண்ண சித்திரவதையை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். என்னை அடித்ததுக்கு ஜட்ஜி என்ன உங்களுக்கு தூக்கு தண்ணியாக கொடுத்துட போகிறாங்க. கோடியாக கொள்ளை அடிக்கிறவங்களை பிடிச்சாந்து இப்படி அடிங்க சார். உங்களை வீரன் நான் ஒத்துக்கிறேன். எங்களை மாதிரி அடிச்சா கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லாதவங்கள்ட்ட போய் ஏன் சார் உங்கள் பவரை காட்டுறீங்க? இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒருத்தரை நீங்கள் அடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும் சார். அதுக்காகவே நாளைக்கு கோர்ட்டில் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் சார்.